ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கத்திரிக்காயை நம்ம எப்போவுமே சில பேர் தண்ணியில் வெட்டி போடுவாங்க. நம்ம அதே மாதிரி தண்ணியில் வெட்டி போட வேண்டாம். தண்ணியில் வெட்டி போடும்போது அது காரலையில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா, கத்திரிக்காய் மட்டும் இல்லை, வாழைக்காய், வாழைத்தண்டு, கத்திரிக்காய், இந்த மாதிரி காரில் பிடிக்கிற எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த அரிசி கழியிறோம் பார்த்திங்களா, அரிசி கழிஞ்ச தண்ணியில் இப்படி வெட்டி போட்டுக்கிட்டோம்னா அதை ஒரு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம்னா கூட அது நமக்கு காரில் பிடிக்காது. அந்த ஒயிட் கலர்லேயே இருக்குது பாருங்கள். இப்போது பார்த்திங்களா, வச்சுருந்த கழிநீர் தண்ணியில் தான் அரிசி கழிஞ்ச தண்ணி பாருங்கள். கழிநீர் தண்ணியில் தான் கத்திரிக்காய் வெட்டி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கழிநீர் தண்ணியில் நம்ம வீட்டில் செடியில் மருந்தடிக்காத கத்திரிக்காய், நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச கத்திரிக்காய், மருந்தடிக்கிறதில்ல. வீட்டில் வெங்காயத்தோல் இது மாதிரி வீட்டுக்கு போய் மட்டும் போட்டு வளர்த்துனது. அதில் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரே ஒரு காய் மட்டும் கொஞ்சம் சொத்தலோட மாதிரி, அது தூக்கி வீச வேண்டாம். சொத்தையை மட்டும் அறுத்து போட்டுவிட்டு மீதியை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க அப்படியே அடுப்படி போகலாம். இன்னொரு டிப்ஸு சொல்லித்தரேம்மா. பார்த்திங்கன்னா பாருங்கள், அதாவது கீரையை நம்ம கீரை சமைக்கும்போது என்ன பண்ணணும்னா, மூடி வைக்கக்கூடாது. கீரையை மூடி வைக்கக்கூடாது, சரிங்களா. மூடி வைக்காமே அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டு அப்பப்போ கிளறி விட்டு வேக வைக்கணும். கீரையை மூடி வைக்கக்கூடாது. இது ஒரு அம்மா சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸு. ஏற்கனவே நான் தேங்காய் திரி வச்சுருக்கேன், அதிலேருந்து கொஞ்சம் தேங்காய் பூ அள்ளி போட்டுக்கலாம். மீதி இருக்கட்டும், அந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் அதாவது கூட்டு மாதிரி செய்ய போகிறோம், அதுக்கு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற தேங்காயை நீ பாருங்கள். அதே மாதிரி கீரை எந்த கீரையாக இருந்தாலும் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுமா, அம்மா சொல்கிற டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சொல்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.